ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான இரும்பு சத்து கொண்ட பேபி லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு 5 பாலக்கீரை இலையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அரை தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பல்லு பூண்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுடுங்க. கொஞ்சமாக சீரகம் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு வடித்த சாதம் எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள் குழந்தைங்க அதிகமாக சாப்பிடுவாங்கன்னா சாப்பாடு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இல்லை கம்மியாக சாப்பிடுவாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு அளவை குறைச்சிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு குக்கரில் தக்காளி, வெங்காயம், பூண்டு, சீரகம், கீரை, பாசிப்பருப்பு இதை சேர்த்துக்கோங்க. சாப்பாடு இப்போ சேர்க்காதீங்க, அதை நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அடுப்பில் 3லேருந்து 4 விசில் விடுங்க. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமும் வைக்காதீங்க, லோ ஃப்ளேமும் வைக்காதீங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். 4 விசில் விட்டாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை லைட்டாக மத்த வச்சு கடைஞ்சிக்கோங்க. இப்போ ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம கடைஞ்சி வச்சிருக்க கீரை இதை சேர்த்துக்கோங்க. அது கூடயே நம்ம செஞ்சு வச்சிருக்க சாப்பாடையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டை சேர்த்து ஒரு மூடியை போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. உங்கள் குழந்தைக்கு பல் இருக்குது அப்படின்னா நீங்கள் சாப்பாடு அப்படியே கொடுக்கலாம். இல்லை பல் இன்னும் வரலை அப்படின்னா நீங்கள் நல்லா மத்த வச்சு கடைஞ்சி கொடுங்க. இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாலக்கீரைலாம் குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் எடுத்தோடனே எதுவுமே அதிகமாக கொடுக்காதீங்க. உங்கள் குழந்தைக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கொடுங்க. அவங்களுக்கு செட் ஆகுதான்னு பாருங்கள். அவங்களுக்கு செட் ஆகிடுச்சுன்னா வாரத்துக்கு ஒரு முறை கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.